ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 1 வயது குழந்தைக்கு நம்ம சத்து மாவு களி ரெடி பண்ண போகிறோம். இந்த களியை 6 மாதத்துலேருந்து 2 வயது குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கலாம். எங்கள் வீட்டு செல்ல குழந்தைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு புஷ்டியாகவும் அழகாகவும் வரணும்னா வித்தியாசமாக நம்ம சேனலில் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறதுலேருந்து 6 மாதத்துலேருந்து 2 வயது குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஒரு சத்து மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையோட சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வேர்க்கடலையில் இருக்க சத்துக்கள் கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதம் இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின் B1, B2, B6, B5, B12, C, காப்பரு, பாஸ்பரஸ், நோய் எதிர்ப்பு சக்தி. இதனால் நமக்கு குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்கும். இதயத்துக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும். குழந்தைங்க அழகாக வருவாங்க, இளமையாக இருப்பாங்க. எப்பயுமே மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். நல்ல ஞாபக சக்தியோடு இருப்பாங்க. ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த வேர்க்கடலை சாப்பிட்றனால, வேர்க்கடலையை நம்ம குழந்தைக்கு கொடுக்குறனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அடுத்து நம்ம பொட்டுக்கடலையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொட்டுக்கடலையில் நீர் சத்து இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, நார் சத்து, ஃபைபரு, அப்புறம் மாவு சத்து இருக்குது, கால்சியம், இதெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப குழந்தைகளுக்கு நன்மைகள் தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம முந்திரியை பற்றி பார்ப்போம். முந்திரி சாப்பிட்றனால குழந்தைகளுக்கு என்னென்ன அப்படின்னா, உடம்பு எலும்புக்கு பற்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதயத்துக்கு ஆரோக்கியமானது. குழந்தைகள் நல்ல புஷ்டியாகவும் அழகாகவும் வருவாங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். முகப்பொலிவோடு அழகாக இருப்பாங்க குழந்தைங்க இதை சாப்பிட்றனால. ஏலக்காய் இருக்குது. குழந்தைகளுக்கு ஏலக்காய் சேர்க்குறனால வாந்தி, ஒமட்டல் இந்த மாதிரி இருந்தாலும் இல்லாமல் போகும். ஜீரணமாகும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அதுக்காக தான் 2 ஏலக்காய் சேர்க்குறோம். பாதாம் சேர்க்கறனால குழந்தைகளுக்கு நல்லா இரும்பு சக்தி கிடைக்கும். ஹீமோக்ளோபினோட அளவை நமக்கு அதிகரித்து கொடுக்கும். குழந்தைகளுக்கு பாதாம் சாப்பிட்றனால ஜீரண சக்தியும் குழந்தைகளுக்கு அதிகரிக்கும். தொடர்ந்து கொடுக்குறனால நல்ல நன்மைகள் இருக்குது. நினைவாற்றல் அதிகரிக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி பாதாம்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் பாதாம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். குழந்தைகளுக்கு உளுந்து நம்ம கொடுக்குறனால எலும்பு வலிமையாக இருக்கும். உடல் எடையை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். இதயம் பலமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நல்லா வெள்ளையாகவும் அழகாகவும் குலுகுலுன்னு வருவாங்க. நல்லா உளுந்து சாப்பிடும் போது நல்லா குழந்தைங்க அழகாக வரும், குலுகுலுன்னு வரும். நம்மளுக்கே தெரியும், நார்மலாக நம்ம உளுந்து சாப்பிட்டோம்னாலே நல்லா புஷ்டியாக வருவோம். நம்மளே வடை இந்த மாதிரி சாப்பிடும் போது உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே வறுத்த பொருட்கள் தான். இது வறுவேர்க்கடலை, பொட்டுக்கடலைலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி முந்திரி, பாதாம் இதெல்லாம் வறுக்க தேவையில்லை. இப்போ உளுந்தை மட்டும் நம்ம வறுத்து எடுக்கணும். அது கூட அரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கடாய் வச்சுட்டோம், காஞ்சிருச்சு. கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை நம்ம மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பொரிய அரிசிக்கு வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொரிய அரிசி மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்தாச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. அரிசி உளுந்தையை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதாம் சேர்த்துக்குவோம். அடுத்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்த அரிசியை சேர்த்துக்கிடுவோம். இப்போது வறுத்தெடுத்த உளுந்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு குழந்தைக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணியில் கரைச்சி நீங்கள் குழந்தைக்கு களி கிண்டி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. பையனாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ, உப்பு பிடிச்சா உப்பு போட்டு கிண்டி கொடுங்க களியை. இல்லாட்டி நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி போட்டு கிண்டி கொடுங்க. இப்போ நான் சக்கரை போட்டு தான், நாட்டு சக்கரை போட்டு தான் கிண்ட போகிறேன். தண்ணி இதில் ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம்.
இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து கிண்டி கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்பயுமே கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேற்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 1 வயசு 2 வயசு வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். என் குழந்தைக்கு நாட்டு சர்க்கரை தான் பிடிக்கும், இனிப்பு ஃப்ளேவர் விரும்பும். இப்போ இதை கிண்டி எடுக்கலாம் அடுப்பில் வச்சு. இப்போது அடுப்பில் வச்சுட்டோம். கைவிடாமல் கிளறி களி கிண்டிக்கலாம். கைவிடாமல் கிளறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு குழந்தைய ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தை 6 மாதத்துலேருந்து இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா உங்கள் குழந்தை நல்லா புஷ்டி அழகாக வரும். நீங்கள் காலையில் டயத்தில் கொடுக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் டயத்தில் கொடுங்க. இந்த மாதிரி ரொம்ப குழந்தைங்க அழகாகவும் புஷ்டி எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. நம்ம எல்லாமே கலந்துருக்கனால வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள் ரெடி ஆகிடுது. நல்லா நம்ம தனியாக கழிச்சது நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிட்ஸில் நமக்கு நல்லா கெட்டியாயிடும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு செல்ல குழந்தைக்கு ஊட்ட போகிறேன். நல்லா ஆற வச்சுட்டு கொடுங்க. இது ஆறட்டும் நல்லா. அவன் எவ்வளோ அழகாக சேட்டப் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றான்னு என்னோட தங்கச்சி பையன் எவ்வளோ குறும்பு பண்ணிட்டு சாப்பிட்றான் பாருங்கள். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம், கடையில் வாங்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.